ஹாய் ஹலோ வெல்கம் டு உங்கள் ஏஜே அகாடமி தாரமங்கலம். நாம 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப முக்கியமா பார்க்க போறது ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். இவரை பத்தி பார்க்க போறேன். இவர் இப்ப 10th பழைய புக்ல, அதாவது 10th பாடத்துல சமச்சீர்ல என்ன பண்ணாங்கன்னா, ஓல்டு புக் 2020 18 எடிஷன்ல இவரை பத்தி கொடுத்துருந்தாங்க. இப்ப அதுக்கு மேல 20 22 23 பேட்ச் வரும்போது இவரை பத்தின இந்த பாடங்கள் இருந்த தொகுப்பை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவர் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல முக்கியமா கவர் ஆகுறதுனால, ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினதே இருக்கிறனால, தமிழ்நாட்டுல ஒரு இயக்கங்கள் நடந்துச்சுங்கள இவர் கவர் ஆகுறாரு. அதனால இவரை பத்தியான முக்கிய பாயிண்ட்கள் மட்டும் பார்க்கலாம். எங்க பிறந்தாரு, இவரோட இயக்கங்கள் என்னென்ன அழைச்சாங்க, இவரை எப்படி பின்பற்றினாங்க அப்படிங்கிறத இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது வைகுண்ட சுவாமிகள். ஓகேங்களா? இவர் எங்க பிறக்கிறாருன்னா 1809ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் உள்ள சுவாமி தோப்பில் பிறக்கிறாரு. ஓகேங்களா? இது திருவிதாங்கூர் அமைச்சர் பகுதி, அந்த பகுதியில தான், இந்த ஆட்சி பகுதியில தான் இந்த கன்னியாகுமரி இவர் பிறக்கும் போது இருக்குது. அங்க ரொம்ப அடக்குமுறையாலதான் இவரும் கீழ்த்தட்டு மக்களாலதான், அந்த வழிகள்ல தான் பிறக்கிறாரு. கீழ்த்தட்டு மக்களை சேர்ந்தவர் தான் இவரும். அங்க திருவிதாங்கூர் ஆட்சி நடக்கிறனால இவரும் ரொம்ப அடிபட்ட மக்கள்ல இவரும் ஒடுக்கப்பட்ட மக்களாதான் இருக்கிறாரு. அந்த ஒரு இனத்துலதான் இவர் பிறந்து இருக்கிறாரு. 1809 கன்னியாகுமரி சுவாமி தோப்புல பிறக்கிறாரு. அப்ப இவருக்கு இயற்பெயரா என்ன வைக்கிறாங்கன்னா, முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்பெயர் வைக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, திருவிதாங்கூர் ஆட்சி பகுதியில இருக்கிறதுனால இங்க ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கிற உயர் ஜாதியினர், அவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இவரோட பேரை என்னன்னு மாத்துறாங்கன்னா, முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இவரோட இயற்பெயர் என்ன, அதாவது ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளோட இயற்பெயர் என்னன்னா முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாளுக்கு அப்புறம் என்ன மாத்தினாங்கன்னா முத்துக்குட்டின்னு மாத்தினாங்க. அப்புறம் இவர் இயக்கங்களை கையில எடுத்து இவர் ஞானம் பெற்று அறிவுகள்லாம் வளர்ந்து என்ன சொல்றது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட ஆரம்பிக்கும் போது நாம பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்ட ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட சுவாமி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவரோட இயற்பெயர் என்னன்னா முடிசூடும் பெருமாள். இதுவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணி இந்த பேர் இருக்கக்கூடாதுன்னு பிறகுதான் முத்துக்குட்டின்னு பேர் மாத்தினாங்க. ஓகேவா? இவரோட முக்கியமான கோட்ஸ் என்னன்னா, ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசு என்று அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரு? ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசு என்று அழைத்தார். திருவிதாங்கூர் ஆட்சி, மன்னர் ஆட்சியை கருப்பு பிசாசு என்று அழைத்தார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏற்கனவே ப்ரீவியஸ்லாம் இது கேட்டிருக்காங்க. அப்ப அதாவது ஆங்கில ஆட்சி, ஆங்கிலேயர்கள் வெள்ளையா இருப்பாங்களா, அவ்வளவுதான் வெள்ளை பிசாசு அப்படிங்கிறாங்க. திருவிதாங்கூர் பகுதியில பிறந்திருக்காரு. அவங்க வெள்ளம் வந்துட்டா இவங்க கருப்பு வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சாக்கெட் மாதிரி. திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி பகுதி கருப்பு பிசாசு என்று அவங்க அழைக்கிறாங்க. இவருடைய போதனைகள் என்னன்னு பேர் அழைக்கிறாங்கன்னா ஐயாவளி அப்படிங்கிறாங்க. இவருடைய போதனைகள் பெயர் என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா ஐயாவளி. அதே மாதிரி இவர் எங்கு கோவிலில் ஆன்மீக ஞானம் பெற்றார் அப்படின்னு கேட்பாங்க. இவர் எந்த கோயில்ல இருக்கும்போது ஆன்மீக ஞானம் பெற்றார்னா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தான் ஆன்மீகம் ஞானம் பெறாரு. யாரு? ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். இவர் ஒரு அமைப்பை நிறுவுறாரு. என்ன? சமத்துவ சமாஜம். சமத்துவ சமாஜம், இந்த சமத்துவங்கிற பேர்ல நிறைய நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி சமத்துவ சமாஜங்கிற ஒரு அமைப்பை இவரு நிறுவுறாரு. யாரு? வைகுண்ட சுவாமிகள் நிறுவுறாரு. அந்த அமைப்பை நிறுவி சமபந்தி விருந்துகளை நடத்தி மக்களுக்காக போராடுறாரு. ஓகேங்களா? சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவி அதன் மூலம் சமபந்தி விருந்து நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். ஓகேங்களா? அதே மாதிரி நிழல் தங்கல் அப்படிங்கிற வழிபாட்டு தலம், இவர் ஒரு வழிபாட்டு தலங்களை உருவாக்குறாரு. அது பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா நிழல் தங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தலைப்பாகை அணிய வேண்டும் என்று கூறுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களால ஒரு புரட்சிகரமா நம்மள ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதா நீங்களாம் தலைப்பாகை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இவர் எழுதின 2 நூல்கள் என்னன்னா, அகில திரட்ட அம்மானை, அருள் நூல் அப்படிங்கிற 2 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஏன் இவரை பத்தி அதிகமா எதுவும் பேசலாம், புக்குல இருந்து கண்டென்ட் எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இவருக்கு தேவையானது கேட்கிற விஷயங்களே இவ்வளவுதான். வைகுண்ட சுவாமிகள் புத்தகம் என்னன்னா அவ்வளவுதான். அகில திரட்ட அம்மானை, இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன கூறினார், அதாவது புரட்சிகரமா இருக்கிறதுக்கு என்ன சொன்னார்னா தலைப்பாகையை அணிய சொன்னார் அப்படின்னா. எந்த அமைப்பை நிறுவுவதன் மூலம் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் சமபந்தி விருந்துகளை நடத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமத்துவ சமாஜம். இவருடைய வழிபாட்டு தலங்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டா நிழல் தாங்கல் என்று அழைக்கப்பட்டன. இவர் ஆங்கிலேய ஆட்சி என்னவென்று அழைத்தார். ஸ்ரீ வைகுண்ட சுவாமி அவர்கள் ஆங்கில ஆட்சி என்னவென்று அழைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி. திருவிதாங்கூர் ஆட்சி என்னவென்று அழைத்தார் அப்படின்னு கேட்டா கருப்பு பிசாசுகளின் ஆட்சி. இவருடைய போதனைகள் என்ன வழி என்று கூறுகின்றன? ஐயாவளி. இவருடைய போதனைகள் ஐயாவளி என்று கூறப்படுகின்றன. அதே மாதிரிதான் இவருடைய இயற்பெயர் என்ன சொன்னேன்? முடிசூடும் பெருமாள்.
இந்த முடிசூடும் பெருமாள் பிரச்சனை பண்ண பிறகு என்னன்னு மாத்துறாங்க, முத்துக்குட்டியும் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள்னு மாத்துறாரு. ஓகேங்களா. இப்ப எங்க பிறகுறாரு, 1809 கன்னியாகுமரி சுவாமி தோப்புல பிறகுறாரு. இவரை பத்தியான முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான், நல்லா பாத்துக்கோங்க. புக்ஸ் என்னன்னா அகில திரட்டு அம்மானை அருள் நூல். ஓகேங்களா. அதே மாதிரி இவர் சமத்துவ சமாஜம் நிறுவியிருக்காரு. அமைப்பின் மூலம் சமபந்தி விருந்துகளை நடத்தியிருக்காரு. அவ்வளவுதான். அடுத்த ஆளுங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது பண்டித ராமாபாய் பத்தி பார்க்க போறோம். இவங்க வந்து பெண்ணின போராளி அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெண்களுக்காக கல்வி அறிவு, அவங்களுக்காக தொழில் வளர்ச்சியில முன்னேறணும், அவங்களுக்காக சுய உரிமையா தனிப்பட்ட முறையில சுய மரியாதையோட வாழணும்னு சொல்லிட்டு அதுக்காக சில அமைப்புகளை ஓபன் பண்ணி அதுக்காக போராடுறவங்க தான் பண்டித ராமாபாய். நம்ம டிஎன்பிசியில ப்ரீவியஸ்ல வர எக்ஸாம்களை கேட்கறக்கூடிய முக்கியமான ஆளுகள்ல பண்டித ராமாபாய் வந்து மிக முக்கியமானவங்க. ஏன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி போராட்டங்கள்ல கலந்து ரொம்ப முக்கியத்துவமா தனிப்பட்ட அமைப்பெல்லாம் ஓபன் பண்ணி இருப்பாங்க. அதுல ரொம்ப சொல்ல போனா இவங்க தனியா அமைப்பு ஓபன் பண்ணி அதுக்காக கல்வி கொடுத்தது, தொழிற்பயிற்சி கொடுத்தது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். பண்டித ராமாபாய் எப்ப பிறகுறாங்கன்னா கர்நாடக மாநிலத்துல கம்காமூல் அப்படிங்கிற ஊர்ல 1858 டு பிறந்து 1922 இறக்குறாங்க. எங்க பிறகுறாங்கன்னா பண்டித ராமாபாய் கர்நாடகாவுல கம்காமூல் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1858 டு 1922 இறந்துறாங்க. இவங்க வந்து மராத்திய பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. இவங்க வந்து என் குடும்பத்துல ஏற்கனவே எல்லாரும் கல்வி கற்று ஒரு பட்டதாரி குடும்பமா ஒரு பெரிய அளவுல தான் இருக்கிறாங்க. இதுல இவங்களோட உண்மையான பேருன்னு பாத்தாங்கன்னா நம்ம ராமாபாய் தான். இந்த பண்டித அப்படிங்கிற வார்த்தை எப்படி இவங்களுக்கு வந்துச்சுன்னா, இவங்க வந்து சமஸ்கிருத மொழியில வந்து மிகுந்த அறிவோடையும் புலமையோடையும் இருந்ததன் காரணமாக பண்டிதர் மற்றும் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பட்டத்தை வழங்குறாங்க. அதுலதான் இவங்க பண்டித ராமாபாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா. இப்ப வந்து கேட்பாங்க, இவங்களை எதுக்கு எந்த மொழி அறிவின் காரணமாக பண்டித ராமாபாய் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத மொழி. ஓகேங்களா. இல்லைன்னா சமஸ்கிருத மொழி புலமையின் காரணமாக பண்டித ராமாபாய்க்கு எந்த பட்டங்கள் வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பண்டிதர் மற்றும் சரஸ்வதி எனும் இரு பட்டங்கள் வழங்கப்பட்டன. ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு பெண் விடுதலை போராளி, சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவன் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சமஸ்கிருத மொழியில் ஆழமான அறிவு காரணமாக பண்டிதர் மற்றும் சரஸ்வதி எனும் பட்டங்களையும் பெற்றிருக்காரு. ஓகேவா. அதே மாதிரி இவங்க பெற்றோர் வந்து இறக்குறாங்க. இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெற்றோர் இறந்துருவாங்க. இறந்த பிறகு அவங்க அண்ணனும் இவரும் சேர்ந்து பல ஊர்கள் டிராவல் பண்ணுவாங்க. டிராவல் பண்ணி ஒரு காலகட்டத்துல கல்கத்தாவில் போய் செட்டில் ஆவாங்க. கல்கத்தாவில் செட்டில் ஆன பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க அண்ணா இறந்துருவாரு. அவங்க அண்ணா இறந்த பிறகு ஒரு வங்காள மொழி பேசுறவரை அவரை போய் ஒரு கீழ் சமூகத்தை சேர்ந்தவரை போய் அவ்வளவு தைரியமா போய் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி அவரும் 2 வருஷம் கழிச்சு இறந்துருவாரு. இந்த மாதிரி ஒரு பல போராட்டங்கள் தாண்டி எல்லாம் மேல வந்துதான் இவங்க வந்து இந்த அமைப்புகள்லாம் தொடங்கி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதான் பெற்றோர் மரணம். ஓகேங்களா. அவர் பெற்றோர்ல இறந்த பிறகு அவருடைய சகோதரரும் அவங்களும் பண்டித ராமாபாயும் சேர்ந்து நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்றாங்க. இப்படி போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 1878 கல்கத்தாவுல போய் செட்டில் ஆகுறாங்க. ஓகேங்களா. 1878 கல்கத்தாவுல செட்டில் ஆகி 2 வருஷம் கழிச்சு 1880 அவங்க அண்ணன் இறக்குறாரு. ஓகேங்களா. அதே மாதிரி 1880 என்ன பண்றாங்கன்னா கீழ்மட்ட வங்காள குடும்பத்தை சேர்ந்த நபரை திருமணம் செய்து கொண்டார். அவங்க வந்து வங்க மொழி பேசுறவங்க. அதாவது அந்த காலங்கள்லயே 1880 காலகட்டங்கள்ல எவ்வளவு அடக்குமுறை, மேல் ஜாதி, தாழ்த்தப்பட்டோர் அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஒரு பெண்ணா முன் வந்து ஒரு கீழ் சமூகத்தை சேர்ந்தவர் வேற்றுமொழி பேசுறவரை வந்து கல்யாணம் பண்ற அளவு அவங்களுக்கு தைரியம் இருந்து அந்த திருமணமும் அவங்க பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. 1880 அவங்கள திருமணம் பண்ண பிறகு திரும்ப 2 வருடங்கள் கழித்து அவருடைய கணவர் இறந்துறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா ஆரிய மகிழா சமாஜ் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். எங்க தொடங்குறாங்கன்னா பூனேவுல. யாருடைய உதவியின் பேராக தொடங்கப்படுது அப்படின்னு கேட்டா எம்ஜி ராணனே மற்றும் ஆர்சி பண்டர்கர். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜத்தோட இரு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே தக்கான கல்வி கழகம், விதவை மறுமண சங்கம் அது இது நிறைய ஓபன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். எம்ஜி ராணனே மட்டும் பண்டர்கர் அவங்க 2 பேரும் தான் இந்த ஆரிய மகிழா சமாஜ் வந்து உருவாவதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஆரிய மகிழா சமாஜ்ல வந்து 1882 300 பெண்கள் கல்வி கற்றனர். ஓகேங்களா. இவங்க வந்து கல்விக்காக போராடினாரு.
தொழில் பயிற்சி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுதான் ஆரிய மகிழா சமயத்துல எத்தனை பெண்கள் கல்வி கற்றார்கள் எந்த வருஷம் கொஞ்சம் கடினமா உள்ளந்து கேட்கற மாதிரி இருந்தா 1882ல 300 பெண்கள் கல்வி கட்டினாங்க. ஆரிய மகிழா சமயத்துக்கு யாரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான்னு கேட்டா ஆர்சி பண்டர்கர் மற்றும் எம்ஜி ராணடே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு அமைப்பு போடுறோம்னா சாரதா சதன் அப்படிங்கிறது வீடற்றவர்களுக்கான இல்லம் அப்படின்னு ஒண்ணு தொடங்குறாங்க. ஓகேங்களா. வீடற்ற அதாவது வீடெல்லாம் இல்லாதவங்களுக்காக இவங்களே வந்து நீங்க வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு ஓபன் பண்றாங்க. அதான் சாரதா சதன். வீடற்றவர்களுக்கான இல்லம் கேட்பாங்க. சாரதா சதன் அப்படிங்கிறது எதை குறிக்குது? வீடு உள்ளவர்களுக்கான இல்லம், உண்மை நாடுவோர் சங்கம், அதே மாதிரி வீடு அற்றவர்களுக்கான இல்லம், இல்லைன்னா சுதந்திர இல்லம், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதான் பாருங்க சாரதா சதன் அப்படிங்கிறது வீடு அற்றவர்களுக்கான இல்லம். இதுவும் யாரோட ஹெல்ப்னா எம்ஜி ராணடே மற்றும் ஆர்சி பண்டர்கரோட உதவி. ஆரிய மகிழா சமாஜ் சாரதா சதன் ரெண்டுமே இவங்க 2 பேர்த்தோட உதவியில தான் நிறுவி இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இவர் வந்து எல்லாத்தையும் பண்டித ராமாபாய் வந்து இந்து சமயத்துல இருந்து ஈஸியா எல்லாத்தையும் கிறிஸ்துவ சமயத்துக்கு மதம் மாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஓகேங்களா. இந்து சமயத்துல இருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதன் காரணமா இவங்களோட தலைமை இடத்தை பூனாவிலே உள்ள கேத்கான் அப்படிங்கிற இடத்துக்கு இடமாற்றம் செய்யறாங்க. ஓகேங்களா. அந்த கேத்கான் இடத்தை தலைமை இடமா கொண்டு முக்தி சதன் அப்படிங்கிற ஒரு இல்லத்தை தொடங்குறாங்க. அந்த முக்தி சதன் பேர் தான் சுதந்திர இல்லம். ஓகேங்களா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சாரதா சதன் அப்படிங்கிறது வீடற்றவர்களுக்கான இல்லம், அதே மாதிரி முக்தி சதன் அப்படிங்கிறது சுதந்திர இல்லம். இதெல்லாம் கேட்பாங்க. சுதந்திர இல்லம் என்று அழைக்கப்படுவது எது? சாரதா சதனா, முக்தி சதனா, ஆரிய மகிழா சமாஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. என்ன முக்தி சதன்னா சுதந்திர இல்லம். இது எதுக்குன்னா பெண்கள் வந்து சுயசார்பா தற்சுயசார்பா நாமளே வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு பெண்களால முன்னேற முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ற ஒரு அமைப்பா தான் இந்த முக்தி சதன் சுதந்திர இல்லம் இருக்குது. சுயசார்பு உடையவர்களாக மற்ற தொழிற்பயிற்சியில மேற்கொள்றதுக்கும் இது உதவுது. இதுல என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்துல 2000 பெண்கள் பிளஸ் குழந்தைகள் வந்து தங்கி இருந்து இந்த அமைப்பு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இவங்களை பத்தி முக்கியமா பார்க்க வேண்டியன்னா 3 அமைப்பு ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ஆரிய மகிழா சமாஜ், இன்னொன்னு சாரதா சதன் அதாவது வீடு அற்றவர்களுக்கான இல்லம், அடுத்தது என்னன்னா முக்தி சதன். ஓகேங்களா. சுதந்திர இல்லம். இது எல்லாமே என்னன்னா பெண்களுக்காக பாதுகாப்புக்காக கல்விக்காக அவங்களுக்கு வந்து சுயமரியாதையா முன்னேறி இருக்குன்னு தான் தொடங்கி இருக்குது. இதுல ஆரிய மகிழா சமாஜும் சாரதா சதனும் யாரோட ஹெல்ப்போட நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எம்ஜி ராணடே மற்றும் ஆர்சி பண்டர்கர் அவரோட உதவியால நிறுவிருக்காங்க. அதே மாதிரி ஆரிய மகிழா சமாஜ் எங்கு நிறுவப்படுதுன்னா பூனேவில் நிறுவப்படுது. அதுல 1882ல எத்தனை பெண்கள் கல்வி கற்றனர் அப்படின்னு கேட்டா 300 பெண்கள் கல்வி கற்றனர். ஓகேங்களா. அதே மாதிரி கேத்கானை தலைமையிடமான கொண்டு என்ன அமைப்பு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா முக்தி சதன். இந்த முக்தி சதனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சுதந்திர இல்லம். இங்க என்ன பண்றாங்க சுயசார்பு உடையவர்களாக மற்ற தொழிற்பயிற்சியும் கொடுத்து மாத்துறாங்க. அதே மாதிரி இங்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா 2000 பெண்கள் பிளஸ் குழந்தைகள் வந்து தங்கி இதுக்கு ஹெல்ப்பா இருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான் நம்ம பார்க்க போறது. இப்ப இவங்க அண்ணன் எப்ப இறந்தாரு, இவங்க கல்கத்தாவில போய் செட்டில் ஆகுறது எப்படின்னா எல்லாம் 2 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. 1878ல கல்கத்தாவில போய் செட்டில் ஆகுறாங்க. 2 வருஷம் கழிச்சு அவங்க அண்ணா இறந்துடுறாரு. 1880ல கல்யாணம் பண்றாங்க. 80ல கல்யாணம் பண்ண பிறகு 2 வருஷம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. முக்கியமா பார்க்க போறது இந்த எந்த மொழியில அறிவுபூர்வமா இருந்தாங்கன்னா சமஸ்கிருத மொழி. அதுக்காக என்ன பட்டங்கள் வழங்கினாங்கன்னா பண்டிதர் மற்றும் சரஸ்வதிங்கிற பட்டத்தை வழங்கினாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து மராத்திய பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் கீழ்மட்ட வங்காள குடும்பத்தை சேர்ந்த வேற்றுமொழி இருக்கிற நபரை அந்த காலத்திலேயே திருமணம் செஞ்சு பெரிய ஆளா உயர்ந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இவரை பத்தி பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். இதை நல்லா பாத்துக்கோங்க. இந்த அமைப்பை முக்கியமா பாத்துக்கோங்க. இந்த அமைப்போட பேரை பார்த்துக்கோங்க. சாரதா சதன் அப்படின்னா வீடற்றவர்களுக்கான இல்லம். இதே முக்தி சதன்னா சுதந்திர இல்லம். இதை நல்லபடியா பாத்துக்கோங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அதெல்லாம். ஓகேங்க. அவ்வளவுதான். இப்ப 19ஆம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல நம்ம வந்து இந்துக்கள் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள்லாம் நிறைய பார்த்தோம். இப்ப ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை இதெல்லாம் வந்து இந்துக்களுக்காக கொஞ்சம் போராடினாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தனிப்பட்ட முறையில சில இயக்கங்கள் கொண்டு வந்தாங்க.
அவங்களோட பழமைவாதத்தை மீட்டெடுக்கிறது, இல்லைன்னா இஸ்லாமியர்கள் கல்வி கற்று பழமைவாதத்துல இல்லாம நவீன முறைக்கு மாறுறது, அவங்க நீங்க அரசு அதிகாரி ஆகுங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சில இயக்கங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு இயக்கம் தான் முதல்ல நம்ம பார்க்க போறது அலிகார் இயக்கம். ஓகேங்களா? 1875 சர் சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட அலிகார் இயக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த இயக்கம் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் முதல் இயக்கம் அலிகார் இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடி பெரும்புரட்சி நடக்குது. 1857 பெரும்புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பெரும்புரட்சியில ஆங்கிலேயர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லிம்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நினைக்கும் போது ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டு அடக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அந்த பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த புரட்சி முடிவுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஆங்கிலேயர்கள் சந்தேக நிலையில் என்ன பண்றாங்கன்னா, இந்த முஸ்லிம்கள் நவீன கல்வி ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாலும் அது மேல நம்பிக்கை இல்லாம பயந்துகிட்டு அந்த வழியில போகாம இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கோசரம் கல்வி கத்துக்கணும், முஸ்லிம்கள்லாம் இஸ்லாமியர்கள் முன்னேறதுக்காக தான் சார் சையது அகமது கான் டெல்லியோட உயர் வகுப்பு குடியில பிறந்தவர். இவர் மேலை நாட்டு கல்வியை கற்றவர். இஸ்லாமியர்கள்லாம் இப்படி கல்வி கத்துக்காம ஒரு அரசு பணியில சேராம இன்னும் பழமைவாதத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மேல கொண்டு வரணும்னு யோசிக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, அறிவியல் புத்தகங்கள், அதாவது ஆங்கிலேயத்துல எழுதப்பட்ட அறிவியல் புத்தகங்கள் அதெல்லாம் உருது மொழியில, இஸ்லாமியர்களுக்கான மொழியான உருது மொழியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருந்து படிச்சு நீங்க எல்லாம் கல்வி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை ஒரு ஊக்கம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வர்றது தான் இந்த அலிகார் இயக்கம். அவங்களுக்காக கல்வி பல்கலைக்கழகங்கள் போன்றவங்க தொடங்கப்படுறாரு. இவர் பொதுவாகவே என்ன பண்றாருன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, தேசியத்தை நோக்கி, நம்ம விடுதலையை நோக்கி அதுக்காக போராட்டத்தை விட ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணா முஸ்லீம்கள் நம்ம சமூகம் கொஞ்சம் மேல ஓங்கும், நாம அரசு அதிகாரிகளா இருக்கலாம், அதே மாதிரி கல்வி அறிவு பெற்று நவீனமயமாகலாம்னு சொல்லிட்டு அந்த செயல்பாட்டுலதான் இவர் என்ன பண்றாருன்னா, மேற்கத்திய கல்வி எல்லாருமே கத்துக்கணும், நீங்க அதனால அறிவியல் நூல்களை அதிகமா படிக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கில அறிவியல் நூல்கள்லாம் உருதுல மொழியாக்கம் செய்யறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்தபடி கொண்டு போறதுதான் இந்த இயக்கம். அலிகார் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1875 தொடங்கப்பட்டது. சார் சையது அகமது கான் என்பவரால் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? என்னன்னா, மேற்கத்திய அறிவியல், அதாவது மேற்கத்திய அறிவியலையும் குரானின் உள்ள ஒத்திசைவுகளையும் குரானின் உள்ள போதனைகளையும் ஒத்திசைவு பண்ற மாதிரிதான் இவர் கொண்டு போலான்னு பேசுறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி முற்போக்கான கருத்துக்கள் பரப்ப, இவருக்கு சில கருத்துக்கள் முற்போக்கா இருக்கும்ல, அதெல்லாம் பரப்பறக்கு தக்கிப் ஒல் அக்லுக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குறார். முற்போக்கான கருத்துக்களை பரப்ப, அதாவது சர் சையது அகமது கான் முற்போக்கான கருத்துக்களை, தன் முற்போக்கான கருத்துக்களை பரப்பறக்கு என்ன பத்திரிகை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, தக்கிப் ஒல் அக்லுக் அப்படிங்கிற பழக்க வழக்கம் ஒழுக்க நெறிகளை மேம்படுத்துதல். ஓகேங்களா? இப்ப கேட்பாங்க, பார்த்தோம்ல அதே மாதிரிதான் தக்கிப் ஒல் அக்லுக் அப்படின்னு என்னன்னா, பழக்க வழக்கம் ஒழுக்க நெறிகளை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் குறிக்கோளே என்னன்னா, இஸ்லாமின் மேல் இருக்கும் பற்று. ஓகேங்களா? நீங்க இப்ப மேற்கத்திய கல்வி கத்துக்கிறதுனால இஸ்லாமோட மேல இருக்கிற பற்றெல்லாம் பலவீனம் ஆகக்கூடாது, அதுவும் அவருக்கு முக்கியம். ஏன்னா அப்படி ஆயிட்டாங்கன்னா இவர் மேல வெறுப்பு உண்டாக்கி இவரு பக்கம் எதிராக திரும்ப ஆரம்பிச்சிடும். அதுல இருக்கிற பற்றும் குறையக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட சமூகமும் நவீன கல்வி முறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரோட போதனைகளே பரப்புறது, இவரோட விஷயங்களே அதுக்கு ஏத்த மாதிரிதான் பரப்புறாரு. என்னன்னா, இஸ்லாமின் மேல் இருக்கும் பற்று பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வியை பரப்புதல் அப்படிதான் இவரோட நோக்கமாவே செயல்படுது. அதே மாதிரி பர்தா முறை ஒழிப்பு, பலதர முனம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து தொடர்புடைய சீர்திருத்த இயக்கங்களை மேற்கொள்வதுதான் இந்த அலிகார் இயக்கத்தோட முக்கிய நோக்கமாவே இருக்குது. அலிகார் இயக்கத்தோட முக்கிய நோக்கம் எப்பன்னா, ஆங்கிலேயர் மேலை நாட்டு கல்வியை இஸ்லாமியர் கத்துக்கணும். அதுல முக்கியமா என்னன்னா, இஸ்லாமியோட நம்பிக்கை, இஸ்லாமியர் மேல் இருக்கும் நம்பிக்கை பலவீனமாகாம ஆங்கிலேய முறையை கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம். ரெண்டாவது, இந்த பர்தா முறை, பலதன மனம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து தொடர்புடைய சீர்திருத்த இயக்கங்கள் அதெல்லாம் இவர் ஆதரிவு, அதுக்காக எதிராக போராடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இவருடைய கல்வி திட்டம் ஆங்கில கல்வியை வலியுறுத்தியது. நானே சொன்னேன், மேலை நாட்டு கல்வியை வலியுறுத்தியது. அதை தான் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இவருடைய கல்வி திட்டம் ஆங்கில கல்வியை வலியுறுத்தியது. அதே மாதிரி ஆங்கில அறிவியல் நூல்கள் உருது மொழியில் மொழியாக்கம் செய்தது. ஏன்னா ஆங்கில அறிவியல் நூல்கள் கற்றாதான் இவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா இருப்பாங்க, மேல வருவாங்க. இந்த பெரும்புரட்சிக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அரசு அதிகாரத்துல நிறைய பேர் நீக்கப்பட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு அரசு வேலைகள்லாம் கொடுக்கப்படலை. அதுல இருந்தெல்லாம்
அவங்களுக்கும் வேலை கிடைக்கணும், நம்ம நவீன கல்வி கத்துக்கணும்னு சொல்றதை இவர் போராடுறாரு. அப்படி இருக்கும்போது மேலை நாட்டு நூல்களான அறிவியல் நூல்களை வந்து உருது மொழியில பண்ணா நம்ம ஆளுங்கெல்லாம் படிச்சு முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட்ல தான் ஆங்கில அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்கிறார். ஓகேங்களா. அதே மாதிரி என்ன பண்றாருன்னா இருமொழி பத்திரிகை ஒன்றை நடத்தி மேற்கத்திய அறிவியலை அறிமுகம் செய்து இருமொழி பத்திரிகை, இப்ப ஆங்கிலம் உருது ரெண்டும் கலந்த மாதிரி பத்திரிகை எல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்தியாவில இப்படி பரப்பும் போது கொஞ்சம் கொஞ்சமா மக்களிடையே கொண்டு போறதுனால அறிவுபூர்வமா மேலோட்டமா மேலோங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா. அதான் இருமொழி பத்திரிகை ஒன்றை நடத்தி மேற்கத்திய அறிவியலை அறிமுகம் செய்த போன்ற முஸ்லிம்களுக்காக என்ன பண்றாருன்னா முதல்ல 1864 அறிவியல் கழகம் ஒன்றை அமைப்பேன். இவர் என்ன சொல்றாருன்னா ஆங்கில அறிவியல் புத்தகங்களை வந்து உருது மொழியில மாற்றணும்னு சொல்றாருன்னு நமக்கு சொன்னோமா இதுக்கு முன்னாடி. இப்ப என்ன சொல்றோம்னா அதுக்காக ஒரு அறிவியல் கழகத்தை ஓபன் பண்றாரு. எப்போ ஓபன் பண்றாருன்னா 1864 அறிவியல் கழகம் என்னும் அமைப்பை தொடங்குறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதே ஆண்டு 1864 சேம் இயரு காஜிப்பூரில் நவீன பள்ளி ஒரு ஸ்கூலை ஒண்ணு ஓபன் பண்றாரு. 1864 அறிவியல் கழகமும் ஒண்ணு, காஜிப்பூர்ல நவீன ஸ்கூல் ஒண்ணு ஓபன் பண்றாரு. அப்புறம் பிளஸ் ஒரு 4 வருடம் கழித்து 1868 முஸ்லிம் மக்களிடையே கல்வியை பரப்ப கல்வி குழுக்கள் அமைக்க ஊக்கமளித்தார். அதாவது முஸ்லிம் மக்களிடையே இப்ப கல்வியை பரப்பணும். ஓகேவா. அதுக்கோசரம் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னுக்கோசரம் கல்வி குழுக்களை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி 1868 அந்த கல்வி குழுக்கள் அமைக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டு வர்றாரு. ஓகேங்களா. இப்ப என்ன பண்றாருன்னா 1869 70ஆம் காலகட்டத்துல ஐரோப்பியாவுக்கு சுற்றுப்பயணம் செல்றாரு. அங்க செல்லும் போது தான் இந்திய முஸ்லிம்களுக்கான ஒரு நவீன பள்ளி தொடங்கணும், அந்த ஸ்கூல் தொடங்கிதான் இப்ப இவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்கு வராரு. எங்க ஐரோப்பிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது. அப்படி வந்த பிறகுதான் என்ன பண்றாருன்னா 1875 5 வருஷம் கழிச்சு முஸ்லிம்களுக்கு இடையேயான கல்வியை பரப்ப ஆங்கிலேயர் அலிகாரின் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்குறாரு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா 1875 முஸ்லிம்களிடையே கல்வியை பரப்ப அலிகார் நகரில் ஒரு ஆங்கில முகமதிய பள்ளி ஒண்ணு நிறுவுறாரு. ஓகேங்களா. 1875 இதுதான் 2 வருஷம் கழிச்சு முகமதியன் ஆங்கில ஓரியன்டியல் கல்லூரியாக வளம் பெறுகிறது. கேட்பாங்க முகமதியன் ஆங்கில ஓரியன்டியல் கல்லூரி இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, எதுல இருந்து வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு கேட்டா ஒரு நவீன முகமதிய பள்ளியிலிருந்து. அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1875. எப்போது முகமதியன் ஆங்கில ஓரியன்டியல் கல்லூரியாக மாற்றப்பட்டது, அதாவது வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கேட்டா 1877. ஓகேங்களா. அப்புறம் இவர் இறந்த பிறகு இந்த கல்லூரி தான் பின்காலத்துல யூனிவர்சிட்டியா மாற்றப்படுது. அது எப்ப மாற்றப்படுதுன்னா 1920 தரம் உயர்த்தப்படுது. எப்படி கேட்பாங்கன்னா 1875 அலிகார் இயக்கம். இந்த அலிகார் இதுக்கு ஏன் அலிகார் இயக்கம்னு பேர் வைக்கிறாங்கன்னா இவர் சம்பந்தப்பட்டது எல்லாமே அந்த கல்லூரி சம்பந்தப்பட்டதாவே இருக்கிறனால அலிகார் இயக்கம். இதுக்கு அலிகார் நகர்ல ஒரு கல்லூரி ஸ்கூல் ஓபன் பண்றாரு. அது பிற்காலத்துல காலேஜா மாத்தி அப்புறம் 1920 யூனிவர்சிட்டியா வளர்ச்சி பெறுது. அவரோட இயக்கங்கள் எல்லாமே வந்து கல்லூரி சம்பந்தப்பட்ட அந்த இடங்கள்ல குறிப்பிட்டனாலேயே இதுக்கு அலிகார் இயக்கம்னு ஒரு பேர் வந்துருச்சு. ஓகேங்களா. 1875 முஸ்லிம்களிடையே கல்வியை பரப்ப நவீன முகமதிய பள்ளியை தொடங்குறாரு. அது 2 வருஷம் கழிச்சு 1877 முகமதியன் ஆங்கில ஓரியன்டியல் கல்லூரியாக வளர்ச்சி பெறுது. ஓகேங்களா. இது பிற்காலத்துல என்னவா 1920 யூனிவர்சிட்டியா. இதெல்லாம் ப்ரீவியஸ்ல ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேங்களா. புக்ல அப்படியே எடுத்து வச்சிருவாங்க. புக்ல இருக்கிற கேள்வி என்னன்னா ஆங்கில முகமதிய ஓரியன்டியல் கல்லூரி எப்போது யூனிவர்சிட்டியாக பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொன்னா 1920. ஓகேங்களா. அதே மாதிரி 1866 சையத் அகமது கான் ஆங்கில கீழை கல்வி மாநாடு, அதாவது அவருடைய தாராளவாத கருத்துக்களை பரப்புறக்கோசரம் 1886 சையத் அகமது கான் அவர்கள் தன்னோட தாராளவாத கருத்துக்களை பரப்புறதுக்கு ஆங்கில கீழை கல்வி மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்துறாரு. ஆங்கில கீழை கல்வி மாநாடு சையது அகமது கானால் எப்போது நடத்தப்படுது அப்படின்னு கேட்டா 1886. ஓகேங்களா. அதே மாதிரி குரானில் தரப்பட்ட கருத்துக்களுக்கு புதிய விளக்கம். இவர் என்ன சொல்றாருன்னா முற்போக்கான கருத்துக்களுக்கு எதிராக தான் இவர் செயல்படுறாரு. அதாவது கண்மூடித்தனமான சமய சடங்குகளை எதிர்க்கிறாரு.
பகுத்தறிவு, அதாவது நவீன காலத்துக்கு உண்டான மாதிரி அந்த பழைய காலத்துல இருந்து இப்ப வர காலத்துக்கு உண்டான மாதிரி மாற்றம் வரணும், பகுத்தறிவுல சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்காக தான் குரானில் தரப்பட்ட கருத்துக்களுக்கு புதிய விளக்கம் வேணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா குரான்ல பழைய கருத்துக்கள் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கும், அதுக்காக ஒரு புதிய விளக்கம் வந்து திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதனால வைதீக இறையாளர்களோட தீவிர எதிர்ப்புக்கு இவர் உள்ளாகிறார். வைதீக இறையாளர்கள்னா பழைய காலத்து ஆளுங்க, அந்த காலத்து ஆளுங்க அதுதான் முக்கியம், அந்த கோட்பாட்டுல இருந்து மாறக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களோட எதிர்ப்பை இவர் சம்பாதிக்கிறார். ஏன்னா இவர் வந்து நவீன முறைக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த விஷயத்த கொண்டு போகணும்னு பாக்குறாரு. ஆனா இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழமைவாத ஆளுங்கள்லாம் இவர்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அதான் இதோட எதிர்ப்பை சம்பாதிக்கிறாரு. இப்ப இவர் முக்கியமா நம்ம பார்க்க போறது அலிகார் இயக்கம்னா எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 1875. இதுல வந்து இவர் எப்ப இந்த பல்கலைக்கழகமா தரம் உயர்த்தப்பட்டதுன்னா 1920. ஃபர்ஸ்ட் என்னவா கொண்டு வராங்கன்னா நவீன முகமதிய பள்ளியா கொண்டு வராங்க 1875. பிற்காலத்துல 2 வருஷம் கழிச்சு முகமதியன் ஆங்கில ஓரியன்டியல் கல்லூரியாக 1877 வளர்ச்சி பெறுது. அதுக்கப்புறம் 1920 பல்கலைக்கழகமா வளர்ச்சி பெறுது. அதே மாதிரி இவர் அறிவியல் நூல்களை வந்து உருது மொழியில மாத்திரம், அதுக்காக அறிவியல் கழகம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அது என்ன 1864 அறிவியல் கழகம். அதே ஆண்டுல காஜிப்பூர்ல ஒரு பள்ளி ஓபன் பண்றாரு. ஓகேங்களா. அதே மாதிரி 1868 முஸ்லிம் மக்களிடையே கல்வியை பரப்ப கல்வி குழுக்கள் அமைக்க, அதாவது அதான் கல்வியை பரப்புறக்கோசரம் ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு கேட்டா அது எந்த வருஷம் கேட்டா, இப்ப வருஷங்களை மேம்படுத்தி கேட்டா கல்வி குழுக்கள் எப்போது அமைத்தார் அப்படின்னா 1868. அறிவியல் கழகம்னா 1864. அந்த காஜிப்பூர்ல ஒரு நவீன பள்ளி எப்ப, அதுவும் 1864. இதுல இருக்கிறது ஒரு 6 இயர் 7 இயர் தான் இருக்கும். அந்த இயரை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். ஒரு பல்கலைக்கழகமா எப்போ தரம் உயர்த்தப்பட்டதுன்னா 1920. அதே மாதிரி இவரோட குரானோட கருத்துக்கள் கேட்பாங்க. குரானில் தரப்பட்ட கருத்துக்களுக்கு புதிய விளக்கம் தர வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டா சையது அகமது கான். ஓகேங்களா. இவர் என்ன சொல்றாருன்னா பகுத்தறிவு சிந்தனையில இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிங்க, பழைய காலத்திலேயே இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்காக யாரோட எதிர்ப்பு சம்பாதிக்கிறாருன்னா வைதீக இறையாளர்கள் தீவிர எதிர்ப்புகளுக்கு இவர் வைதீக இறையாளர்கள்னா அந்த பழைய ஆளுங்க அவரோட எதிர்ப்புக்கு இவர் உள்ளாகிறாரு. ஓகேங்களா. அடுத்த இயக்கங்கள் வந்து தியோபந்த் இயக்கம், அது எப்படி என்ன சொல்லுது, அப்புறம் அகமதியா இயக்கம், அந்த இயக்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்க்கலாம். நம்ம அடுத்த நம்ம பார்க்க போற இஸ்லாமியருக்கான ஒரு சீர்திருத்த இயக்கம்னா தியோபந்த் இயக்கத்தை சொல்லலாம். இந்த தியோபந்த் இயக்கம் எப்படின்னா அலிகார் இயக்கத்துக்கே எதிரானதுன்னு சொல்லலாம். ஏன்னா அலிகார் இயக்கத்துல சையத் அகமது கான் என்ன சொல்ல வர்றாருன்னா மேலை நாட்டு கல்வியை கத்துக்கிட்டு நம்ம பழைய சிந்தனைகள்ல இருந்து பகுத்தறிவு பெற்று மேன்மை அடையணும், நீங்க வந்து கொஞ்சம் பகுத்தறிவு சிந்தனையா யோசிங்க, பழைய முறையில இருக்காங்க, இந்த பர்தா முறை, பலதர மனம், குழந்தை திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு மேலை நாட்டு கல்வியை கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா பர்தா முறை அணியணும், பெண்கள் வந்து இந்த விவாகரத்து பிரச்சனைகள், அதே மாதிரி பலதர மனம் போன்ற ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா பழைய காலத்து முறைகள்லயே வந்து ஒரு மீட்பு இயக்கமா, அதாவது நவீன காலத்துக்கு மாத்தினவங்கள நீங்க வந்து திரும்ப பழைய காலத்துக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை வந்து பழமையான முஸ்லீம்களுக்கு திரும்ப கொண்டு போறதே, இப்ப நவீன முஸ்லீம் காலத்துல இருந்து பழமையான காலத்துக்கே கொண்டு போற மாதிரி தன்னுடைய பண்பாட்டை மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு இயக்கமா தான் தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கமா தான் வராங்க. ஓகேங்களா. தியோபந்த் இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1866. யாருன்னா முகமது குவாசிம் நானாதேவி மற்றும் ரஷீத் அகமது கங்கோத்ரி அப்படிங்கிற 2 பேர்த்தால உத்தரப்பிரதேசம் ஷரகன்பூர்ல 1866 ஒரு பள்ளியில நிறுவுறாங்க. ஓகேங்களா. அதாவது முகமது குவாசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்களோட தலைமையில உத்தரப்பிரதேசத்துல சரகன்பூர்ல 1866. இந்த 1866 ஏற்கனவே பார்த்திருப்போம். ஒடிசா பஞ்சம் பார்த்திருப்போம். அப்புறம் பிரம்ம சமாஜத்துல பிரிவு கேசவ சந்திர ராயும் தேவேந்திரநாத் தாகூரும் அந்த பிரம்ம சமாஜம் பிளவு போறதும் 1866. அதே மாதிரி இந்த ஒரு நிதம் 1866 சரகன்பூர்ல தியோபந்த் இயக்கம் தொடங்குறாங்க. ஓகேங்களா. அங்க ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. இந்த இயக்கம் எப்படி சொல்லுதுன்னா வைதீக பிரிவு மீட்பு இயக்கமாக 2 நோக்கங்களை கொண்டு தொடங்கப்படுது. வைதீக இயக்கம்னா அதுதான் பழமைவாதத்தை வச்சு தொடங்கப்படுது. இது ஒரு பழமைவாத முஸ்லிம் உலோகமாக்கல் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுதுன்னா குரானில் தூய்மையான கருத்துக்களை ஹஸ்தீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல். குரானோட தூய்மையான கருத்துக்களையும் அதே மாதிரி ஹஸ்தீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல் தான் இவங்களோட முதல் குறிக்கோள். 2வது வந்து
அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிகாத் அப்படின்னா புனித போர் அப்படின்னு அர்த்தம். இன்னும் உத்வேகம் உயிரோட்டமாக இருக்க இவங்க ஒரு போராட்டமா இந்த இயக்கத்தை அந்நிய ஆட்சிக்கு எதிராக நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்நியர் இதுன்னு சொல்ல போனா எப்படின்னா இவங்க தான் உலோகமாக பழைய முறை புதிய முறைக்கு மாறுறதை வந்து எதிர்த்து நம்ம செயல்பட்டுட்டு நம்ம முறைய பண்பாட்டை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு புனித போர் நடத்துறாங்க. அதுதான் ஜிகாத் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டு நோக்கங்களுக்காக தொடங்கப்படுது. ஒண்ணு என்னன்னா குரானின் தூய்மையான கருத்துக்களை பழமைவாத கருத்துக்களை ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல். இன்னொன்னு பண்பாட்டை மீட்டுருக்கமா பண்ணி புனித போர் ஒண்ணு நடத்துறது. அதாவது ஜிகாத் என்னும் புனித போர். ஜிகாத் அப்படின்னு கேட்டா புனித போர் அப்படின்னு நடத்துவோம். ஓகேங்களா? இது எங்க தொடங்கப்படுது? 1866 உத்தரப்பிரதேசம் சரகன்பூர்ல ஒரு பள்ளியில நிறுவுறாங்க. யாருடைய தலைமை? முகமது குவாசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. ஓகேங்களா? இந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆங்கில கல்வி, அப்புறம் மேலை நாட்டு பண்பாடு. இவர் என்ன சார் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் என்ன சொல்லுது? ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு பண்பாடுகளையும் கொஞ்சமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை முற்றிலுமா புறக்கணிக்கணும், நம்ம வந்து பழமை மதத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த இயக்கம் சொல்லுது. அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தின் ஒழுக்கத்தை மீட்டெடுப்பது இந்த இயக்கத்தோட முக்கியமான குறிக்கோளா இருக்குது. அதாவது இஸ்லாமிய மதத்தின் ஒழுக்கம், அதாவது அந்த காலத்துல பர்தா முறை அணிஞ்சுதான், நீ பர்தா அணிஞ்சுதான் வெளியே வரணும், அதுல இருந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் வந்து நிறைய திருமணம் செய்யலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அது வந்து திரும்ப இருக்கணும், இஸ்லாமியோட ஒழுக்கம் வந்து பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமா நம்ம பார்ப்போம் கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவும் பார்ப்போம், ஆரிய சமாஜம் இந்துக்களுக்காக பயன்படும். இந்த ரெண்டு இயக்கமா அதோட கருத்துக்களை முன்வைக்கும் போது அதுக்கு எதிரான வாதமா இஸ்லாமிய பதக்கத்துல இருந்து தியோபந்த் இயக்கம் போராடுது. அவங்க ஒரு கருத்துக்களை வச்சா இவங்க நாங்க வந்து உங்களுக்கு எதிராக இந்த இயக்கம் எந்த இரண்டு இயக்கங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு கேட்டா கிறிஸ்துவ சமய பரப்பு இயக்கங்களுக்கும் ஆரிய சமாஜம். ஏன்னா இவங்க வந்து முஸ்லீமா இருக்கிறீங்களை கிறிஸ்துவா மாத்துறது, இல்லைன்னா இந்துக்களா இருக்கிறீங்க முஸ்லீமா இருக்கிறீங்களா இந்துக்கள் மாத்த ட்ரை பண்ண. அதே மாதிரி ஆரிய சமாஜம் என்ன பண்ணுது? முஸ்லீமுகளும் கிறிஸ்துவரா இருக்கிறவங்கள மாத்துறது, திரும்ப இந்துக்கள் கிறிஸ்துவரா போறாங்க, அவங்க முஸ்லீமா போறாங்க. இந்த மாதிரி 3 கேங்குக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு கருத்து செலுத்தணும்னா அந்த விஷயத்த மேற்கொள்றாங்க. அதே மாதிரி ஒரு சமய பல்கலைக்கழகமா இது இந்தியாவோட மட்டும் இல்லாம முஸ்லீம் உலகிற்கே ஒரு மதிப்புமிக்க நிறுவனமா மாறுது. ஓகேங்களா? நாம தியோபந்த் இயக்கம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பழமைவாதத்தை ஆதரிக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து இது இந்தியாவில மட்டும் இல்லாம உலக அளவுல உலகத்திலேயே ஒரு முஸ்லீம்களுக்கான ஒரு பெருமதிப்பு நிதாதான் வந்து இந்த தியோபந்த் இயக்கம் தொடங்கப்படுது. தியோபந்த் இயக்கம் அப்படின்னு கேட்டா அது ஒரு என்ன இயக்கம்னு கேட்டாங்கன்னா மீட்பு இயக்கம். என்ன மீட்பு இயக்கம்? முஸ்லீம்களோட பழமைவாதத்தை கண்டிப்பா கொண்டிருக்கணும்னு சொல்லுது. எப்ப தொடங்கப்படுது? 1866 உத்தரப்பிரதேசம் சரகன்பூர்ல தொடங்கப்படுது. யாரோட இது தலைவர்? முகமது குவாசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. ஓகேங்களா? அதோட முக்கியமான 2 கருத்துக்கள்னு பார்த்தா குரானின் தூய்மையான கருத்துக்களும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்யறோம். அதாவது அந்நிய ஆட்சியர்களுக்கு எதிராக, அதாவது மீட்பு நவீன காலத்துக்கு எதிராக ஒரு புனித போர் நடத்தி நம்மளோட பழமைவாதத்தை மீட்கிறதா ஒரு ஜிகாத் அப்படிங்கிற ஒரு புனித போரை நடத்துறது இதோட முக்கிய குறிக்கோள்களா இருக்குது. அடுத்தது இதோட தலைவர் வந்து மாற்றப்படுறாரு. அவரை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம்.